நாங்கள் இந்த காணொளியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற நிலையில் இப்பொழுது எங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து போதைப் பொருள் கடத்தல்காரரும் குற்றவியல் கும்பல் தலைவருமான சஞ்சீவகுமார சமரரத்ன, அதாவது இன்று காலை கொழும்பு 12 புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த கனேமுள்ள சஞ்சீவ, இந்த துப்பாக்கி பிரயோகத்தின் பிரதான சந்தேக நபர் அவர் புத்தளத்துக்கு தப்பிச் செல்லும் வழியிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. 34 வயதான முகமது அஸ்மான் ஷெரீப்தீன் என்று அழைக்கப்படும் ஒரு நபர் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக இதுவரை எப்பொழுது கிடைத்த தகவலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான இன்னும் பல உண்மை தகவல்கள், முழுமையான மற்றும் மேலதிக விவரங்களை தொடர்ந்தும் நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த காணொளிகளில் வழங்க தயாராக இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நாங்கள் இப்பொழுது இந்த கனேமுள்ள சஞ்சீவின் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயர்ந்த கனேமுள்ள சஞ்சீவ தொடர்பான செய்தியை தான் உங்களுக்கு நாங்கள் முழுமையான விவரங்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கிடைத்த தகவல் தான் இதையும் நாங்கள் சேர்த்து உங்களுக்கு இந்த காணொலியிலே வழங்கியிருக்கின்றோம். இது பற்றி இன்னும் உண்மையான வெளிவருகின்ற அடுத்தடுத்த தகவல்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்று பரபரப்பான ஒரு சூழல் கொழும்பில் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தை உலுக்கிய, அதே போல் இப்பொழுது நீதிமன்றம் மாத்திரமல்ல, இலங்கையின் அரசியலே அரசாங்கத்தை உலுக்கி இருக்கின்ற ஒரு செய்தி தான் இன்று காலை 10 மணிக்கு பதிவானது. அதுதான் கொழும்பு 12 புதுக்கடையில் அமைந்திருக்கின்ற பிரதான நீதவான் நீதிமன்றத்திலே பதிவான ஒரு செய்தி. பாதாள உலகத்தில் பிரபலமாக பேசப்பட்ட வந்த பல கொலை சம்பவங்கள், குறிப்பாக 30க்கும் மேலதிகமான கொலை சம்பவங்களோடு தொடர்புபட்ட சர்வதேச போதைப் பொருள் வர்த்தகத்தில் தொடர்பை பேணி வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த பல எதிரிகளை சம்பாதித்திருக்கின்ற ஒரு நபர், குற்றவாளி என்று கொலை செய்யப்படுகின்றார். அதுவும் நீதிமன்றத்திற்குள்ளே, அதுவும் அந்த குற்றவாளிகள் கூண்டில் ஏறி இருப்பார்கள், அந்த குற்றவாளி கூண்டுக்குள்ளே அவர் துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகி உயிரிழக்கின்றார். என்ன நடந்தது? அது மாத்திரமல்ல, நேற்று இரவு மெத்தனிய பகுதியில் ஒரு துப்பாக்கி பிரயோகம். அதில் தந்தை, அவருடைய 6 வயது மகள், 9 வயது மகன், மூவரும் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல் நேற்று இரவு கொழும்பு கொட்டாஞ்சனை பகுதியில் ப்ளூ மெண்டல் ரயில் புகையிரத கடவைக்கு அருகிலே ஒரு கொலை சம்பவம், கத்தி குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் 22 வயது நபர் அவருடைய மனைவியுடன் மோட்டார் சைக்கிளில் வந்த நிலையில் வந்து ஒரு இடத்தில் நிறுத்தி கொண்டிருக்கிற இடத்தில் அங்கு மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் ஒரு கத்தி குத்து சம்பவத்தையும் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த சம்பவத்திலும் அந்த 22 வயது நபர் உயிரிழந்திருக்கிறார். இவ்வாறு நேற்று இரவு முதலே பதிவாகின்ற செய்திகள் இப்படித்தான் இருக்கின்றது. இது தொடர்பாக இந்த காணொளியில் விவரமாக பார்க்கலாம். பிரதானமாக இன்று பெரிதும் பேசப்படுகின்ற நீதிமன்றத்திற்குள், புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் நடந்தது என்ன, எப்படி நடந்தது என்பதனை விரைவாக நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் தான் இன்று காலை 10 மணிக்கு நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட இந்த குற்றவாளி கனேமுள்ள சஞ்சீவகுமார சமரரத்ன என்ற பெயர் தான் அவருக்கு இந்த பாதாள உலகத்தில் சம்பந்தப்பட்ட பெயர் போல் கனேமுள்ள சஞ்சீவ என்று தான் அழைப்பார்கள். 2009ஆம் ஆண்டிலிருந்தே அவர் இந்த பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பெரிதும் பேசப்பட்டு வந்த நபர். 30க்கும் அதிகமான கொலை சம்பவங்கள், அதில் ஒன்று முக்கியமான ஒன்று தான் கம்பகா பஸ் பொட்டா என்ற நபரை கொலை செய்தமை அடுத்து கடந்த வருடம் செப்டம்பர் 14ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்படுகின்றார். அன்று முதல் காலி பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். பல விசாரணைகள் இடம்பெற்றது. இன்று அவர் வழக்கு விசாரணைக்காக கொழும்பு 12 புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுகின்றார். அழைத்து வரும் போது அவருக்கு பாதுகாப்புக்காக 12 அதிகாரிகள், STF மற்றும் போலீசார் உட்பட 12 அதிகாரிகள் அவருக்கு பாதுகாப்பு. இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், ஒரு குற்றவாளி, ஒரு பாதாள உலக நபருக்கு எதற்கான பாதுகாப்பு என்று நீங்கள் கேட்கலாம். இதற்கு இன்று இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒரு விளக்கத்தினை அளித்திருந்தார். எந்த ஒரு குற்றவாளியானாலும், எந்த ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தாலும் அவருக்கு சட்ட ரீதியான தண்டனை மட்டுமே வழங்கப்பட வேண்டும். அனைத்து முழுமையான விசாரணைகள் இடம்பெற்று அவருக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சட்ட ரீதியான தண்டனைகள் வழங்கப்படும் பட்சத்திலே அதற்கு இடையில்
ஏதேனும் கோபமான குழுக்கள், எதிரான குழுக்கள் இப்படியான துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்டு சில வேளைகளில் இந்த எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. சிறைச்சாலை கொண்டு வரும் போது பேருந்தில் இருந்த பிரபலமான பாத்தாள உலகத்தைச் சேர்ந்த நபர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு அந்த பேருந்திலே பல பேர் உயிரிழந்தார்கள். அதே போல் இன்னும் பல இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் பதிவாகி இருக்கின்றது. அதே போல் தான் இன்று இவ்வாறு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவமும் பெயர் போன ஒரு குற்றவாளி. நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன் 30க்கும் அதிகமான கொலை சம்பவங்களுடன் தொடர்பு, சர்வதேச ரீதியில் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்பு, இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றது. இவரைத்தான் இன்று சட்ட ரீதியான நடவடிக்கை இவருக்கு வழங்க வேண்டும், விசாரணைகள் முறையாக நடைபெற வேண்டும். அந்த நடந்து முடிந்த கொலைகளுக்கு, இவர் செய்த கொலைகளுக்கெல்லாம் தண்டனை நீதிமன்றத்தினூடாக வழங்க வேண்டும் என்ற நோக்கிலே வழக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்படுகின்றார். ஆகவே அவருடைய பாதுகாப்பு தரப்பினருக்கு முக்கியமானது. ஆகவே தான் 12 அதிகாரிகள் இன்று பேருந்தில் பாதுகாப்புடன் அவரை அழைத்து வந்திருக்கிறார்கள். அழைத்து வந்த நிலையில் 9ஆம் இலக்க நீதிமன்றத்திற்கு தான் அவர் முதலில் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். இதன் போது அங்கு நீதிபதி இல்லாத காரணத்தினால் 5ஆம் இலக்க நீதிமன்றத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். அங்கு வழமையாக ஸ்கைப் மூலமான வீடியோ கால் மூலமான விசாரணைகள் இடம்பெறும் வழக்கு விசாரணைகள். ஆனால் இன்று அவர் அதற்கு இடையில் தான் ஏனையோரை வெளியில் அனுப்பிவிட்டு இவரை உள்ளே எடுத்திருக்கிறார்கள். இவருடைய வழக்கு விசாரணையை விசாரிப்பதற்காக இந்த நிலையில் பார் டேபிள், அதாவது சட்டத்தரணிகள் அனைவரும் அமர்ந்திருக்கின்ற பார் டேபிளில் ஒரு சட்டத்தரணியை போன்று இருந்த ஒரு நபர், சட்டத்தரணி போன்று கோட் சூட் அணிந்து சகலதும் சட்டத்தரணி தான் இவர், எங்கிருந்து வேறொரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கலாம் என்ற ஒரு நிலையிலே, காரணம் வேறு வேறு பகுதிகளிலிருந்தும் கொழும்பு நீதிமன்றத்திற்கு சட்டத்தரணிகள் வருகை தருவார்கள், அது வளமையான ஒரு விடயம். அந்த மாதிரி சட்டத்தரணி ஒருவர் போன்று வேடமணிந்து வந்த நபர் குற்றவாளி கூண்டிற்கு அருகில் சொல்கின்றார். கனேமுள்ள சஞ்சீவிடம் பேசுவதைப் போல் அவர் கையில் வைத்திருக்கின்ற லோ புக், தெரியும் சட்ட புத்தகம், அந்த சட்ட புத்தகத்தை தான் இந்த துப்பாக்கி, அதாவது கை துப்பாக்கியை பதுக்கி வைத்திருக்கிறார். இதற்கு இன்னும் பல கதைகள் இருக்கிறது, நான் அடுத்து சொல்வேன். இந்த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீடியர் புக், சட்ட புத்தகம், இதை கையில் வைத்து அதற்குள் இந்த கை துப்பாக்கி பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகம் எப்படி இவருக்கு கிடைத்தது, அதற்கும் பதில் இருக்கிறது, கண்டுபிடித்து விட்டார்கள். ஆகவே அந்த கை துப்பாக்கி, பதுக்கி வைத்திருந்த கை துப்பாக்கியை எடுத்து அருகில் இருந்த கனேமுள்ள சஞ்சீவை நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்கிறார்கள். 3-4 தடவை துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவுடன் அவர் அங்கேயே வீழ்கின்றார். பதற்றத்திலே அந்த 5ஆம் இலக்க நீதிமன்றத்திற்குள் இருந்த அனைவருமே பதற்றத்திலே எழுந்து அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள், கூச்சலிடுகிறார்கள். இதன் போது தான் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட அந்த சட்டத்தரணி போன்று உடையணிந்திருந்த நபர் அங்கு தப்பி சொல்கின்றார். இந்த பதற்றத்திலே துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர் யார், அவர் எப்படி தப்பிச்சினார் என்பது அங்கு இருக்கும் யாராலும் அவதானிக்க கூடியதாக இருந்திருக்கவில்லை. காரணம், இப்பொழுது நீங்கள் மற்றொரு கேள்வியை கேட்கலாம், ஏன் போலீசார் இராணுவத்தினர் வந்த 12 அதிகாரிகள் ஏன் அங்கு இருக்கவில்லையா என்ற ஒரு கேள்வி எழலாம். நிச்சயமாக ஆயுதம் தாங்கிய யாருமே நீதிமன்றத்திற்குள் உள்ளே செல்ல முடியாது, அதாவது வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் அந்த பகுதிக்குள் யாருமே செல்ல முடியாது. அவர்கள் அந்த மன்றிற்கு வெளியே தான் காத்து நிற்க வேண்டும். அவ்வாறு தான் இன்றும் அந்த 12 அதிகாரிகள், அதே போல் நீதிமன்றத்தில் பொதுவாக பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் அனைவருமே கதவுக்கு அருகில் நின்றிருக்கிறார்கள். உள்ளே நடந்த விடயம் தெரியாது இருந்திருக்கின்றது. காரணம், சந்தேகத்துக்கிடமாக யாரும் அங்கு இருந்திருக்கவில்லை. அனைவருமே சட்டத்தரணிகள், நீதிபதி, வழக்கு விசாரணைக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் தான் இருந்திருக்கிறார்கள் என்ற நிலையில் பெரிதாக இவர்கள் கண்டு கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். இதை பயன்படுத்தித்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுது மற்ற கேள்வி உங்களுக்கு எழலாம், சட்டத்தரணியாக இருந்தாலும் துப்பாக்கி எப்படி உள்ளுக்கு வந்தது? வழமையாக இந்த நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள், குறிப்பாக சட்டத்தரணிகள், அதே போல் நீதிபதிகள் பாடி செக்கிங், உடற்பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். காரணம், அவர்கள் சட்டத்தரணிகள், நீதிபதிகள், அதனால் அவர்கள் நீதிமன்றத்தோடு தொடர்புடையவர்கள், நேரத்திற்கு செல்ல வேண்டும். இதன் காரணமாக அவர்கள் பாடி செக்கிங், உடற்பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். இந்த விடயத்தை சரியாக பயன்படுத்தான் இந்த துப்பாக்கி தாரி உள்ளே வந்திருக்கின்றார். ஆனால் சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் போது, சிசிடிவி காட்சிகள் வெளியாகிருக்கிறது, இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். அந்த சிசிடிவி காட்சியில் பாருங்கள், அவர் கையில் அந்த சட்ட புத்தகம், அது ஒரு பெரிய தடித்த புத்தகம், அந்த புத்தகம் அவருடைய கையில் இல்லை. அவை உள்ளே தான் அவருக்கு அந்த சட்ட புத்தகம் கிடைத்திருக்கின்றது. அது எப்படி கிடைத்தது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது தான் தெரிகிறது, நீதிமன்றத்திற்கு உள்ளே மற்றும் ஒரு சந்தேக நபர், அதாவது அவர் ஒரு பெண் சட்டத்தரணி போன்று
உடையணிந்து அவரும் போலியான ஒரு சட்டத்தரணி அல்ல, சட்டத்தரணியை போல் உடையணிந்த ஒருவர் இந்த லோ புக் சட்ட புத்தகத்திற்குள்ளே கைத்துப்பாக்கியை பதுக்கி வைத்திருக்கின்றார். இந்த சந்தேக நபர் ஆண் சட்டத்தரணியை போன்று உடையணிந்திருந்த நபர் உள்ளே வந்ததும் இந்த சட்ட புத்தகத்தை அவருக்கு வழங்குகின்றார். எங்கு வைத்து கைமாறி இருக்கின்றது. அதன் பின்னர் தான் அவர் அதை உள்ளிட்டு சென்று துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். சிசிடிவி காட்சியில் பதிவானது அந்த ஆண் நபர் மாத்திரம்தான் இப்பொழுது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த பெண் நபர் பதிவான சிசிடிவி காட்சிகள் இன்னமும் வெளியாகவில்லை. ஆகவே இப்படித்தான் அந்த நபருடைய கைக்கு இந்த சட்ட புத்தகம், அதாவது கைத்துப்பாக்கி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சட்ட புத்தகம் சென்றிருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று 5ஆம் விளக்க அந்த நீதிமன்றத்திற்குள்ளே வழக்கு விசாரணையின் போது அவர் திட்டமிட்டதை போல் அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு அங்கு தப்பி சென்றிருக்கின்றார். உடனே செயற்பட்ட போலீசார் பிரதான கதவை மூடுமாறு உடனே மூடுங்கள், உள்ளே ஒரு துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்றது, கணேமுள்ள சஞ்சீவுக்கு துப்பாக்கி சூட்டு நடத்தப்பட்டிருக்கின்றது, கதவை மூடுங்கள் என்று அவர்கள் ஓடி வந்து வெளியே பிரதான நுழைவாயில் அதன் போது அங்கிருக்கின்ற பாதுகாப்பு அதிகாரிகள் கூறும்போது அவர்கள் திடுக்கிட்டு என்ன நடந்தது கேட்கும்போது தான் விஷயம் வெளியே வருகின்றது. வெளியே இருக்கின்ற ஊடகவியாளர்களுக்கு விடயம் தெரிய வருகின்றது. கணேமுள்ள சஞ்சீவ் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. உடனே கதவுகளை மூடுகிறார்கள். பாதுகாப்பு அங்கு பலப்படுத்தப்படுகின்றது. இருப்பினும் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றதை அடுத்து அங்கு ஒரு பதற்ற நிலை உருவாகி இருக்கிறது. அனைவரும் அங்கும் இங்குமாக ஓடுகிறார்கள். பதற்ற நிலையை அடுத்து அந்த பதற்ற நிலையின் போதுதான் பிரதான நபர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட அந்த பிரதான நபர் அங்கிருந்து தப்பி சொல்கின்றார். இப்படித்தான் அவர்கள் தப்பி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது போலீசார் சொல்வது அந்த நபரும் பிரதான நுழைவாயில் ஊடாகத்தான் சென்றிருக்கிறார். நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று பார்த்த பொழுது தெரியும் போலீஸ் மோப்ப நாய்கள் அது பிரதான நுழைவாயில் வழியாகத்தான் வெளியே வந்தது. வெளியே வந்து மீண்டும் மற்றும் சட்டக்கல்லூரி இருக்கின்றது நீதிமன்றத்துக்கு அருகிலே, சட்டக்கல்லூரிக்கு பக்கமாக சென்று மீண்டும் திரும்பி சென்று விட்டது மற்றொரு பக்கம். ஆகவே அந்த நபர் பிரதான நுழைவாயிலூடாக வருகை தந்திருக்கின்றார், மீண்டும் வெளியேறி இருக்கின்றார் பிரதான நுழைவாயிலூடாகத்தான். இதுவும் குறிப்பிடத்தக்க விடயம். ஆகவே இவர்கள் வருவதற்கு பிரதான காரணம் அவர்களுக்கு இலகுவாக இருந்திருப்பது இந்த பாடி செக்கிங், உடற்பரிசோதனை செய்யப்பட்டிருக்கவில்லை. அதை பயன்படுத்தித்தான் இந்த பாடி செக்கிங் இங்கு நடக்காததை காரணமாக பயன்படுத்தித்தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவர்கள் உள்ளே வந்து இந்த திட்டமிட்ட குற்றச்செயலை துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக கணேமுள்ள சஞ்சீவ துப்பாக்கி பிரயோகத்தை அடுத்து அங்கிருந்து தூக்கி செல்லப்படுகின்றார். போலீசார் எஸ்டிஎஃப் அதிகாரிகளால் ஜீப் வண்டியில் போட்டு அவரை வைத்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்றார்கள். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழக்கின்றார். பின்னர் தான் இது நாடளாவிய ரீதியில் பேசு பொருளாக மாறுகின்றது. நீதிமன்றத்திற்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றதே. எங்கள் தெரியும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உட்பட இந்த அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னும் சரி அடுத்தும் சரி வந்த புதிலும் சரி தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக நிறைய விடயங்கள் பேசினார்கள். ஆனால் இன்று தேசிய பாதுகாப்புக்கே கேள்வி எழுப்பி இருக்கின்றது இந்த சம்பவம். காரணம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அந்த இடத்துக்கு வந்தார், அவரும் ஒரு சட்டத்தரணி. அதே போல் நீதித்துறை அமைச்சரும் வந்தார், அவரும் ஒரு சட்டத்தரணி. அவர்களிடம் கேள்வி கேட்கும்போது நீதித்துறை அமைச்சர் அவர் பதிலளித்தார் நேர்த்தியாக. ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு ஊடகங்களுக்கு சரியான பதிலை வழங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த நிலையில் அவர் சொன்னார், விசாரணைகள் நடைபெறுகின்றது, யார் என்ற நபர், அந்த நபரை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், விரைவாக கைதுகள் நடைபெறும், ஆகவே மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று சிறிய பதில்களை வழங்கிவிட்டு அங்கிருந்து அவர் இடமாற்று சென்று விட்டார். நீதித்துறை அமைச்சர் வந்து சொன்னார், இது வந்து இனி பார்க்கப்படும், பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்படும், நீதிபதிகளும் சரி சட்டத்தரணிகளும் சரி இனி அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுத்தான் இனி உள்ளே அனுப்புவதற்கு அனுமதிக்கப்படும் வகையில் புதிய சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் விதிக்கப்படும், அது பற்றியான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும், இந்த பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக கூறியிருந்தார். இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது. பிளாக் மார்க் அரசாங்கத்துக்கு விழுந்திருக்கின்றது, குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சுக்கு விழுந்திருக்கின்றது. அரசு தரப்பினர், அதாவது பாதுகாப்பு தரப்பினருக்கு ஒரு பிளாக் மார்க்காக இது விழுந்திருக்கிறது. இதை பொறுப்பேற்பதற்கு இப்பொழுது அரசாங்கம் சரி என்று சொல்லிக்கலாம், நாங்கள் இதை பொறுப்பேற்கிறோம், நாங்கள் தான் இதுக்கு பொறுப்பு கூற வேண்டும், நாங்கள் இது சம்பந்தமான முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு இனி என்ன அடுத்த கட்டம் என்று அவர்கள் கூறுவார்கள் என்று கூறப்பட்டது. இதுதான் நடந்தது. இப்பொழுது கணேமுள்ள சஞ்சீவ பெரும் குற்றவாளி இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார்.
இதை அடுத்து தான் இலங்கையில் தென்னிலங்கையில் ஒரு ஊடகத்துக்கு, அதாவது யூடியூப் தளத்துக்கு அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பாதாள உலக குழு செயற்பாடுகளை அவதானித்து நிறைய காணொளிகள் நேர்காணல்கள் செய்து வரும் ஒரு யூடியூப் தளம் ஒன்று. அந்த குறிப்பிட்ட சிங்கள யூடியூப் தளத்துக்கு கொமண்டோ சலிந்து என்ற ஒரு நபர், அவரும் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் ஒரு குற்றவாளி, இங்கு நிறைய வழக்குகள் பதிவாகி இருக்கின்றது, நிறைய குற்றச்செயலோடு தொடர்பட்டிருப்ப ஒரு நபர் குற்றவாளி. அவர் ஒரு அழைப்பை எடுத்து அந்த குறித்த தளத்திற்கு ஊடக தளத்திற்கு சொல்கின்றார், இதுவரை சஞ்சீவ என்னை தாக்குவார் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள், ஆனால் இன்று நான் சஞ்சீவை தீர்த்து கட்டி விட்டேன், நீங்கள் இப்பொழுது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு சென்று பாருங்கள், அங்கு பாடல் தெரியும், நான் சஞ்சீவை கொன்று விட்டேன், முடித்து விட்டேன், அவருடைய கதையை முடித்து விட்டேன் என்று அந்த அழைப்பிலே சொல்லப்படுகிறது. இப்பொழுது அந்த ரெக்கார்டை நீங்கள் கேட்கலாம். இப்படியான ஒரு குரல் பதிவும் இருக்கின்றது. ஆகவே இதில் உண்மை போய் எதுவும் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. போலீஸ் தரப்பினர் இதை உறுதி செய்ய வேண்டும். இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையாகவே இந்த தரப்பினர் தான் இந்த கொலை செய்தார்களா இல்லையா என்பது குறித்து ஆய்வு நடத்துவார்கள், விசாரிப்பார்கள். ஆகவே அது உத்தியோகபூர்வமற்ற ஒரு தகவல் இருப்பினும் இந்த குரல் பதிவு இப்பொழுது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றது. ஒருவரை கொன்றுவிட்டு இப்படி ஒரு ஊடகத்துக்கு தெளிவுபடுத்தி இருப்பதானது மிகவும் ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது, ஒரு விமர்சனத்துக்குள்ளான விடயமாக இருக்கின்றது. அவை இத்தான் நிலவரம். இன்று பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. காரணம், நீதிமன்றத்திற்குள்ளே பொதுவாக ஒரு பாதுகாப்பு வலயம், அந்த பாதுகாப்பு வலயத்திற்குள்ளே நாங்கள் பொதுவாக உள்ளே செல்லும் போது முழுவதுமாக பரிசோதிக்கப்படுவோம். இன்றும் கூட நாங்கள் பார்க்கின்றோம், பரிசோதனை, உடற்பரிசோதனை, நாங்கள் பொடி செக்கிங் கூட செய்யப்படுத்த உள்ளே அனைவரும் அனுப்பப்படுவார்கள். ஆயுதங்கள் எதுவும் கொண்டு போக முடியாது உள்ளே. ஆனால் இன்று நடந்திருப்பதானது அனைத்து தரப்பினரையும், அரசு தரப்பிலே பாதுகாப்பு தரப்பினரை கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றது. சமூக வலைதளங்களிலே பெரிதாக இந்த விடயம் சம்பந்தமாக பேசப்படுகின்றது. ஒரு கருப்பு கரை படிந்திருக்கின்றது இன்றைய தினம். காரணம், நீதிமன்றத்திற்குள்ளே இந்த சம்பவம் இடம்பெற்றதால், அதுவும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றதன் காரணமாக. ஆகவே இனிவரும் காலங்களில் நான் நினைக்கின்றேன் நீதிமன்றத்திற்குள்ளே இதுவரை இருந்த விதிமுறைகள் மாற்றம் பெரும், பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்னமும் பலப்படுத்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. காரணம், அங்கு பொதுவாக பொதுமக்கள் வந்து போகின்ற இடம், சிறை கைதிகள் வந்து போகின்ற இடம், சிறிய குற்றமோ பெரிய குற்றமோ அனைவருமே மனிதர்கள் இருப்பினும் அவரோடு சார்ந்த அவருடைய உறவினர்கள் வரலாம். அதே போல் சட்டத்தரணிகள், நீதிபதிகள் உட்பட இன்னும் போலீஸ் அதிகாரிகள், அப்பாவி மக்கள் ஏராளமானவர் வரலாம். இவ்வாறான துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்று அது பொதுமக்களையும் பாதிக்குமானால் அங்கு பெரிய ஒரு பிரச்சனை தான் காணப்படுகின்றது. அவை இதை தடுப்பதற்கு தான் தேசிய பாதுகாப்பு அவசியம் என்று பொதுவாக சமூக வலைத்தளங்களிலே பேசப்பட்டு வருகின்றது. ஆகவே இது சம்பந்தமாக ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் இன்று நடந்த போலீஸ் ஊடக சந்திப்பிலே போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்துக மனத்துங்க ஒரு விடயத்தை தெரிவித்தார். ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு, இந்த சிசிடிவி காட்சிகளில் தெரிகின்ற நபர், அவர் சட்டத்தரணி போன்று உடையணிந்திருக்கின்றார், உள்ளே ஒரு பெண்மணி இந்த நபருக்கு உதவி இருக்கின்றார். ஆகவே இருவரும் நாங்கள் தேடி கண்டுபிடிப்போம், விரைவாக அவர்களை கைது செய்வோம், குறுகிய காலத்திலே கைது செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த நபர் இதற்கு முன்னதாக இன்னும் பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுடன் தொடர்பு பட்டிருப்பதாகவும், அவருக்கு எதிரான நீதிமன்றத்திலே சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவலை தெரிவித்தார். ஆகவே அந்த நபரை அடையாளம் கண்டு விட்டார்கள். இதற்கு முன்னதாக பல குற்றச்செயலோடு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் தான் இன்று சட்டத்தரணியை போல் வேடமணிந்து உடையணிந்து இந்த நீதிமன்றத்திலே இந்த சம்பவத்தை தைரியமாக செய்திருக்கிறார்கள். பாதுகாப்பை உடனடியாக இந்த அரசாங்கம் பலப்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது எதிர்கட்சியினர் அடிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த பாராளுமன்றத்திலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள், எதிர்கட்சியாளர் சஜித் பிரேமதாஸ், அதே போல் பார்லமெண்ட் உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர், இன்னும் பலர் இந்த விடயத்தை குறிப்பிட்டு பேசுகிறார்கள். இப்படி சென்றால் தேசிய பாதுகாப்புக்கு என்ன ஆவது, இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது, பட்ஜெட்டிலும் நிதி ஒதுக்கி இருக்கின்றீர்கள், ஆனால் இப்படி ஒரு விடயம் நடந்திருக்கின்றதே, இதற்கு அரசாங்கம் என்ன பதில் கூறப்போகின்றது என்றெல்லாம் எதிர்த்தரப்பிலிருந்து, எதிர்கட்சி தரப்பிலிருந்து கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதற்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் நளின் ததிச பார்லிமெண்டத்தில் பேசும் போது அவர் குறிப்பிட்டிருந்தார், பாதாள உலக நடவடிக்கைகள் முற்றாக ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தான் வருகின்றது. அதில் பெரும்பாலான விடயங்களை மன்றத்தில், இந்த பார்லிமெண்டத்திலே எங்களால் கூற முடியாது. ஆகவே
இப்பொழுது நடந்திருக்கின்ற இந்த விடயம் சம்பந்தமாக முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். சந்தேக நபர்கள், பிரதான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள், முழுமையான விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் என்று அவர் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே எதிர்த்தரப்பு விமர்சனங்களை அடிக்க அதற்கு பதிலளிக்கும் வகையில் அரசாங்கத்திலிருந்து பதில்களும் கிடைக்கின்றது. இது எப்படி இருப்பினும் மக்களுடைய பாதுகாப்பு அவசியம். இறந்தவர் ஒரு பாத்தாள உலகத்தைச் சேர்ந்தவர், ஒரு கொலை குற்றவாளி, 30க்கும் அதிகமான கொலைகளை செய்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கிடைக்க வேண்டும் என்று தான் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தான் பாதுகாப்புடன் அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பாதுகாப்புடன் வந்தவருக்கே பாதுகாப்பு இல்லாமல் போகும்போது தான் மக்களுக்கு பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாங்கள் பொதுவாக செய்தி சேகரிப்புக்கு செல்லும் போது அங்கு எங்களுக்கு என்ன இருக்கின்றதோ அதே போல் போலீசார் எப்படி இதை உறுதிப்படுத்துகிறார்களோ, அரசாங்க தரப்பில் இதை எப்படி உறுதிப்படுத்தப்படுகின்றதோ அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு செய்திகளாக தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விடயமும் அப்படித்தான் இன்று நடந்த ஊடக சந்திப்பு, அதாவது போலீசாருடைய ஊடக சந்திப்பில் இந்த விடயங்கள் நிறைய வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. புத்திக மனத்துங்க அவர்கள் போலீஸ் ஊடக பேச்சாளர்கள் தான் நிறைய விடயங்களை இன்று வெளிப்படுத்தினார். ஊடகவியலாளர்கள் நிறைய கேள்விகளை அவருக்கு கேட்டிருந்தார்கள், அனைத்துக்கும் பதில் வழங்கியிருந்தார். அதே போல் நீதிமன்றத்திலிருந்து நிறைய விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்களை வைத்தான் இந்த முழு விவரங்கள் அடங்கிய காணொளி உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். இது எப்படி இருப்பினும் நீதிமன்றத்திலும் நடந்த இந்த விடயம் சர்வதேச ரீதியில் நிச்சயமாக பேசப்படும். இனியும் இந்த மாதிரியான சம்பவங்கள் இடம்பெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது பாதுகாப்பு தரப்பினுடைய கையில் இருக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று. இன்னும் பல விவரங்கள் நாளைக்கும் வரலாம், இன்று இரவும் வரலாம். இந்த காணொலியை வெளியிட்ட பின்னரும் கூட நிறைய தகவல்கள் வெளிவரக்கூடும். உடனுக்குடன் நாங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் இது பற்றிய முழுமையான மற்றும் எழுதிய விவரங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் எழுதுங்கள். லங்கா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லிசி ஹாரனுடன் நான் சர்மின்சன் மற்றும் ஒரு முழு தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.